ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகவன்ஸ் டைம். இதுக்கு முன்னால் போடுற எல்லா வீடியோஸுக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதுதான் madeby.thought.com. அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். மிஸ்டர் சூரஜ் இது ரன் பண்ணிகிட்ருக்காரு. இது ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கான ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட். இவங்களே லைஃப் ஸ்கில்ஸும் நிறைய எடுத்துகிட்ருக்காங்க. இன்றைக்கி நாம் இவங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷில் என்னென்னலாம் மெத்தடில் கிளாஸஸ் எடுக்கிறாங்க, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹலோ சூரஜ், எப்படி இருக்கீங்க? ஹாய் ராகவன், ஹவ் யூ? குட். சொல்லுங்கள், ஒய் திஸ் madeby.thought.com? மேட் பை தாட் இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்ங்க. தேர்ட் ஐ அப்படிங்கிற என்னோடய லாங்குவேஜ் ட்ரைனிங் அகாடமியும் என்னோடய ஃப்ரெண்ட் மிஸ் ஸ்ரீதேவி, இஸ் சைக்காலஜிஸ்ட், அவங்களுடைய விக்ஷா ட்ரைனிங் அண்ட் கவுன்சிலிங். ஸோ ரெண்டும் ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட்டாக இந்த மேட் பை தாட் கம் அப் வித். இப்போ madeby.thoughtல என்னென்னலாம் நீங்கள் டீச் பண்ணிகிட்ருக்கீங்க? Made by Thought is basically for language training plus personal growth management. இது ரெண்டு தான் நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியாஸ். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், placement training, corporate training, we are into business training also. So these are the basic things. இப்போது ஸ்போக்கன் இங்கிலீஷ் உங்கள் கிட்ட கற்றுக்கிறதுல என்ன ஸ்பெஷல்? இப்போது லாட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்குறது என்னென்னா, நீங்கள் வந்து நம்ம பேசுகிற இங்கிலீஷே தப்போ அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவங்க கொண்டு வந்து விட்டுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக ஒரு லிங்குவிஸ்டாக இந்த குட் இங்கிலீஷ், பேட் இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், கான்வர்சேஷனல் இங்கிலீஷ், அட்வான்ஸ்டு இங்கிலீஷ், இதில் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இங்கிலீஷ் இஸ் இங்கிலீஷ், அது ஒரு மொழி, அவ்வளோதான். அதோட பேசிக்கான ஒரு வொக்காபுலரி, கிராமர் அண்ட் அ லிட்டில் ஆஃப் அந்த ஆக்சென்ட் மேனேஜ்மெண்ட் இருந்ததுன்னா நம்ம சர்வைவலுக்கு அது போதும்னு நினைக்கிறேன். ஸோ நாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து உங்களை இந்த லாங்குவேஜை அக்வயர் பண்ண வைக்கணும். நான் ஒரு மொழியை கற்றுக்க வைக்கணும். மொழியை பேசுறதுங்கிறத தாண்டி அந்த மொழியை நீங்கள் மொழியாக கற்றுக்க போகிறீங்க. ஸோ அப்படி தான் என்னோடய கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் நான் ஃப்ரேம் பண்ணுறேன். ஐ திங்க் தட் மேக்ஸ் அஸ் யூனிக். இப்போது இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு என்ன ஈஸியான வழிகள் நீங்கள் வச்சுருக்கிறீங்க? ஒய் சூரஜ்? Why Suraj? So over a course of time, this is my 11th year as a language trainer. ஸோ over a period of time நான் ரியலைஸ் பண்ணது என்னென்னா, ஒரு மொழியை ஒருத்தர் சரளமாக பேச கற்றுக்கிறதுக்கு 90 hours இருந்தால் போகிறோம் ஆவரேஜ். அவருடைய ப்ரொஃபிஷியன்சி லெவலை பொறுத்து அந்த ஹார்ஸ் கூட குறைச்சி போகலாம். அண்ட் என்னோடய கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஜியாகிரஃபி ரெலவெண்ட். நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறது என்னென்னா, ஒருத்தர் ஒரு மொழியை கற்றுக்கணுன்னா அதில் அவங்களோட ஜியாகிரபிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்கும். அவங்க என்ன மாதிரி மக்களோட பழகுறாங்க, என்ன மாதிரி சூழலில் வாழ்கிறாங்க, இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பொறுத்து தான் நீங்கள் ஒரு கோர்ஸ் மெட்டீரியலை டிசைன் பண்ண முடியும். இப்போ நான் சென்னையில் இருக்க ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்காக நான் க்ரியேட் பண்ணுற அந்த கோர்ஸ் மெட்டீரியல் டியூட்டிக்கோரியில் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அவங்களோட ஜியாகிரஃபி வேறு, கல்ச்சர் வேறு, அவங்களுடைய பிஹேவியர் வேறு. ஸோ ஐ திங்க் நம்மளோட அந்த ஜியாகிரபிக்கல் இம்பார்ட்டன்ஸ் டுவர்ட்ஸ் த கோர்ஸ் மெட்டீரியல் தட் கிரியேட், அதுதான் வந்து நம்மளை தனியாக காட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் டீச் பண்ணுறீங்க இங்கே ஸ்போக்கன் இங்கிலீஷில்? பேசிக்காக லாங்குவேஜ் அக்வசிஷன் தான் என்னோடய பேசிக் ப்ரோக்ராம். எனிபடி who wants to talk in English, ஒரு சரளமாக இங்கிலீஷில் பேசணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் இங்கிலீஷ் தெரியும், ஒரு வொக்காபுலரி இருக்குது, சில வேர்ட்ஸ் தெரியும், சில கிராமர் தெரியும் அப்படின்னா, ஐ கேன் மேக் யூ ஸ்பீக் குட் இங்கிலீஷ் இன் ஜஸ்ட் 90 hours. கொஞ்சம் அட்வான்ஸ்டாக உங்களுக்கு கொஞ்சம் இல்லை வேர்ட்ஸ் தெரியுது இல்லை அந்த மாதிரினா 50 hours போதும். ஐஎல்ஸ் பண்ணுறோம், ஐஎல்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறேன். அதுக்கு நான் மேக்ஸிமம் நான் எடுத்துக்கூடிய ஹார்ஸ் வந்து 120 hours, மினிமம் 90 hours, டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன்ஸ் ப்ரொஃபிஷியன்சி. ஸோ இது எந்த லெவலில் அவங்க இருக்கிறாங்கிறதுக்கு ஏதாவது இனிஷியலாக டெஸ்ட் மாதிரி? கரெக்ட். பிஃபோர் ஜாயினிங் அஸ் ஒரு அசஸ்மெண்ட் நீங்கள் யூ வில் ஹாவ் டு கோ த்ரூ.
ஸோ அந்த அசஸ்மெண்ட்டில் ஐ வில் ஜட்ஜ் உங்களுக்கு வந்து என்ன ரேஷியோவில் நான் ஸ்பீக்கிங்கில் ட்ரைனிங் கொடுக்கணும், லிசனிங்கில் ட்ரைனிங் கொடுக்கணும், ரீடிங்கில், ரைட்டிங்கில் அப்படிங்கிறத நான் அசஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு இந்த 4 விஷயம் தான் பேசிக்குங்க. எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க எல்எஸ்ஆர்டபிள்யூன்னு வீட்டில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த அசஸ்மெண்ட்டோட பேஸ். அப்படி இருக்கும்போது நாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனா உங்களுடைய ப்ரொஃபிஷியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி. மேபி யூ மைட் பி குட் அட் ரீடிங், ஆனால் உங்களுக்கு பேச தெரியாது, இல்லை எழுத முடியாது அப்படின்னா நம்ம அதுக்கான ஹார்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ரீடிங்கான ஹார்ஸை குறைச்சி நம்ம ஒரு பேலன்ஸ்டு ஒரு கோர்ஸ் மெட்டீரியல் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ப்ரொஃபஷ்னலாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த ஏஜ்லேருந்து கற்றுக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட எந்த ஏஜ்லேருந்து வராங்க? எனிபடி வாண்ட்ஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ் அவங்களுடைய ஸ்பெசிஃபிக் நீடை பொறுத்து நம்மளுடைய கோர்சஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பர்சனலாக ஹேண்டில் பண்ணுறது 14 இயர்ஸ்லேருந்து ஹேண்டில் பண்ணுறேன் டு எனி ஏஜ் கேட்டகரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் மிஸ்டர் சூரஜ் ரொம்ப டீட்டெயிலாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டார் madeby.thought.com-க்காக. அவருடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் பற்றி என்னென்னலாம் பேட்சஸ் வச்சுருக்காரு, கோர்சஸ் வச்சுருக்காருங்கிறத பற்றி ஹோப்ஃபுல்லி வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மிஸ்டர் சூரஜ் கிட்ட உங்களுடைய இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணும், சிம்பிளாக சொன்னால் இங்கிலீஷில் பேசணும், அதுக்கு நீங்கள் வரீங்கன்னா அதுக்கு தாராளமாக அவர் உங்களுக்கான கோர்சஸ் ஆஃபர்லாம் தராரு. நம்ம சேனலுக்காக இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டர் ஆஃபர் மிஸ்டர் சூரஜ் கிட்ட வாங்கிக்கலாம். மிஸ்டர் சூரஜோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சேலமில் சாரதா காலேஜ் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய கந்தசோர்ணா ஷாப்பிங் மாலில் இருக்குது. இந்த காண்டாக்ட் டீட்டெயில் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது, நீங்கள் அங்கே பார்த்துட்டும் வரலாம். அவருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், உடனே லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க ரொம்ப சீக்கிரமாக, இல்லை நல்லா இங்கிலீஷில் பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உடனே இதை ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் சூரஜ் சார்கிட்ட ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும்னு நினச்சாலோ அதையும், நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது புதுசாக வீடியோ சஜஷன்ஸ் கொடுக்கணுன்னா இதை ரெண்டையுமே கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் ராகவன்ஸ் டைமுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோடு இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும், அதையும் அப்படி தட்டி விட்டுட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய யூனிக்கான வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரீச் ஆகிடும் உங்கள் மொபைலுக்கு. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் ராகவன். பாய்.